everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட், அதன் காரணமா எவ்வளவு பெரிய விளைவுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால ப்ரொடெஸ்ட், அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் ஏன் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சில வருடங்களுக்கு முன்னாடி போகணும். என்ன இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1947 அந்த இயர் சொல்லலாம். அந்த 1947 அந்த பீரியட்ல பங்களாதேஷும் பாகிஸ்தானோட ஒரு அங்கமாகவே இருந்தது. பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ஒரு சேம் கண்ட்ரியாகவே இருந்தது. பாகிஸ்தானுடைய ஒரு பார்ட் தான் பங்களாதேஷாக இருந்தது. இவங்க கிட்ட இருந்து போற ரெவன்யூ, விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் லொகேஷன், பங்களாதேஷ்ல இருக்கிற லொகேஷன்ல இருந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு போற ரெவன்யூல பங்களாதேஷ்க்கு எந்த ஒரு அவ்வளோ பெரிய அலவன்சஸும் இல்லை அப்படிங்கிறதுனால பங்களாதேஷ் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நாங்கள் தனி கண்ட்ரியாவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷா